ஹாய் டிஜி ஸ்குவாட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போன வீக் ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5% ஆர்ஒஐ பண்ணியிருந்தேன். இது என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டில் மட்டும் தான் பண்ணியிருந்தேன். ஸோ மற்றபடி காப்பி ட்ரேடிங் கிளைண்ட்ஸுக்கு வந்து ஒரு சில இஷ்யூஸ்னால நான் பண்ண முடியல. பட் இது என்னோட ஓன் கேபிட்டலில் நான் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 5% ஆர்ஒஐ பண்ணியிருக்கேன். எவ்ரி வீக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ பட் இப்போவுமே நான் பண்ணியிருக்கேன். இந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேபிட்டல் $20,000. இந்த அக்கௌண்ட்டில் என்னோட கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $20,000. அந்த $20,000 நான் ஆட் யூஎஸ்டியில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3% ஆர்ஒஐ எடுத்துருக்கேன். அந்த ஆர்ஒஐ எப்படி பில்ட் பண்ணேன், இந்த டார்கெட் எப்படி எனக்கு வந்து கவர் பண்ணுச்சு, கிட்டத்தட்ட ஒரு $600 ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன் இந்த ஒரு ட்ரேட்ல அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் வந்து பார்க்க போகிறது. அஸ் யூஷுவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளவு வீக் பிஎன்எல் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இந்த ட்ரேடை நான் எப்படி எடுத்தேன், எதை பேஸ் அவுட்டாக வச்சு எடுத்தேன் அப்படிங்கிற எஜுகேஷனாக கொண்டு போகாமல் அந்த ட்ரேடில் நான் எப்படி ப்ராஃபிட் பண்ணேன் அப்படிங்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் லைஃப்பை வந்து ஏதாவது ஒரு லீடு கொண்டு போங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ ஓகே, லெட்ஸ் கம் டு த சார்ட். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சார்ட்டுக்கு போனேன். இந்த என்ட்ரி நான் ப்ராஃபிட் பண்ணது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துட்டா நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 1:3 ரிவார்டை என்னால் புக் பண்ணியிருக்க முடிஞ்சிச்சு. 1:3 ரிவார்டு புக் பண்ண இடம் இதுதான். இந்த ட்ரேடை எந்த கிரைட்டீரியா வச்சு எடுத்தேன் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ ஆட் யூஎஸ்டி மார்க்கெட்டு ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டாக இருந்தது. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான சைன் நமக்கு கிடைச்சிச்சு. அந்த ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல மேஜராகவே 1 hour எனக்கு வந்து கிளியர் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துச்சு. ஓகே, கிளியராக என்ன ஆயிடுச்சு, ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்துருச்சு, மார்க்கெட்டு செல் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிடணும். ஸோ அப்புறம் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே மார்க்கெட் கம்மிங் டு த டவுன். ஸோ ஏன்னா ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்துச்சு, இப்போ மார்க்கெட் எங்கே வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னா கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னும். ஸோ நான் பார்க்கும்போது மார்க்கெட் இந்த இடத்துல ட்ராவல் ஆகிட்டேன். இந்த இடத்துல ட்ராவல் ஆனோன்னா என்ன நினச்சேன் அப்படின்னா, இவ்வளோ தூரம் போயிருக்கேன், மார்க்கெட் ஏன் இவ்வளோ தூரம் போச்சு, எதுக்காக இவ்வளோ தூரம் போச்சுன்னா இந்த ஓவரால் இம்பல்ஸுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா. சரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஓவரால் இம்பல்ஸுக்கு ஒரு ப்ராப்பர் ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா இந்த இடத்துல சைன் கொடுத்துச்சு. ஸோ இந்த இடத்துல 50%ல எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சது. we can go for the sell entry. ஸோ செல் என்ட்ரி போயாச்சு. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத கரெக்டாக ஃபீட் பண்ணும். அதுதான் இங்கே வந்து ரொம்பவே முக்கியம் தான். கரெக்டாக ஸ்டாப் லாஸை ஃபீட் பண்ணது என்ன அப்படின்னா, ஸோ என்னுடைய ஸ்விங் ஹையில் நான் வந்து ஸ்டாப் லாஸை ஃபீட் பண்ணேன். ஸ்விங் ஹையில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸ்டாப் லாஸை கிளியராக என்ன பண்ணேன் அப்படின்னா ஸ்டாப் லாஸை ஃபீட் பண்ணேன். ஏன்னா என்னால் ரீடெஸ்ட் ஏரியாவானாலும் இந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் டவுன் ட்ரெண்ட். இந்த டவுன் ட்ரெண்டோட ஹையை டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற பேஸாக வச்சு இந்த இடத்துல செல் என்ட்ரி நம்ம ட்ரை பண்ணேன். ஸோ சிம்பிளான மெத்தட்னு சொல்ல போனால் இந்த இடத்துல செல் என்ட்ரியை ஈஸியாக கவர் பண்ணேன். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இங்கேருந்து இங்கே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா செல் என்ட்ரியை கவர் பண்ணியாச்சு, புரியுதுங்களா? அப்போது ஒரு ப்ராப்பரான எக்ஸிக்யூஷன்ஸ், ஒரு ப்ராப்பரான என்ட்ரி செட்டப் மாடல் கிடைச்சிச்சு அப்படின்னா என்னுடைய ஓன் கேபிட்டலில் எனக்கு ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. அப்படிங்கிறப்போ கரெக்டாக என்னோட ஸ்டாப் லாஸை அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஃபீட் அவுட் பண்ணி வச்சதுனால எனக்கு கரெக்டாக 1:3. ஏன் இந்த ட்ரேட் எடுத்தேன்னா, கிளியராக ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்துச்சு, மார்க்கெட்டில் கிளியர் ட்ரெண்டிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. ஓகே, கரெக்ஷனில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டு எடுத்தாச்சு. ஆனால் நிறைய பேர் இந்த இடத்துல ஹை எடுப்போம்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன், மேபி இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா நமக்கு தேவை இந்த ஹையை டாமினேட் பண்ண கீழே தான் செல் ஆகுங்க நமக்கு தெளிவாக தெரியும். அப்போ இந்த ஹைக்கு மேலே நான் ஸ்டாப் லாஸை ஃபீட் பண்ணேன். கரெக்டாக எனக்கு என்ன பண்ணிச்சு அப்படின்னா 1:3 கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு $600 ப்ராஃபிட் பண்ணிடணும். $22 நம்ம வந்து சேர்த்து சொன்ன கூட ஏதாச்சும் சொல்லுவீங்க. ஸோ $578 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஓகே எடுத்துட்டோம், ட்ரேட் எடுத்துட்டோம், ஃப்ரைடே ஒரு நல்ல செட்டப் கிடைச்சா எடுப்போம்னு சொல்லிட்டு இப்போ மார்க்கெட்டு கிளியராக தெரிஞ்சிச்சு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான் ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ அந்த டவுன் ட்ரெண்ட் தான் ஆக போகுது அப்படிங்கிறத பேஸாக வச்சு இந்த ஜோனை நான் கிளியராக பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த இம்பல்சிவ் கரெக்ஷன் ஏரியா இந்த இடத்துக்கு மார்க்கெட் கீழே வரும் அப்படிங்கிறது தான் பிளான் செட்டப். அப்போது ப்ளஸ் ட்ரெண்ட் லைன் ஆக்டபிள் எல்லா ஏரியாவையும் இந்த ஏரியாவை ஃபோக்கஸ் தான் வச்சுக்கணும். டீம் எல்லாமே என்ன பண்ணோம்னா இந்த ஏரியாவை ஃபோக்கஸ்பிளாக வச்சுக்கணும். ஸோ ப்ளஸ் நியூஸ் வரப்போடு நியூ இயர் செஷனில் மார்க்கெட் செல் ஆகலாம் அப்படிங்கிற தெரியுது, எல்லாமே ஓகே. பட் இந்த இடத்துல
ஒரு ஸ்ட்ரக்சருடைய ஹையை உடைச்சி லோவை உடைக்கல. லோவை எப்போ உடைக்கிறோ we can take a செல் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணது. பட் இந்த லோவை உடைக்காதது வரைக்கும் மார்க்கெட்ல செல் எடுக்கக்கூடாதுன்னு. பட் மார்க்கெட் இந்த லோவை உடைக்காம நியூஸ் டைம்ல ஒரு தூக்கு. நியூஸ் டைம்ல என்ன பண்ணிட்டான், கிளியரா மார்க்கெட்டு தூக்கிட்டான். ஸோ அப்போ இந்த இடத்துல உங்க எல்லாருக்குமே தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட்ல பொறுமை கண்டிப்பா இருக்கணும். நான் செல் சைடுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, செல்லுக்கு தான் போப்பேன்னு தெரிஞ்சிச்சு. சும்மா போடாம போக்குல நான் செல் எடுக்கணும்னு இருக்கக்கூடாது. நான் ஏன் அந்த இடத்துல செல் எடுக்கணும், என்ன ரீசனுக்காக நான் செல் எடுக்கணும்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இது செல்லிங் ஏரியா, ட்ரெண்ட் ஆக்டபிள் ஒரு பர்ஃபெக்டான காமன் ஏரியா. ஸோ அவ்வளோ கன்ஃபர்மேஷன் இருந்துமே எனக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் இருந்தாதான் பெஸ்ட் அப்படிங்கிறதுக்காக இந்த ஏரியா இங்கே ரெஸ்பெக்ட் ஆனாலே செல் எடுக்கணுங்கிறதுலாம் கிடையாது. எனக்கு என்ன பண்ணும், இந்த அப்டன் ஸ்ட்ரக்சருடைய ஸ்விங் லோவை உடைச்சாதான் மார்க்கெட் செல் ஆகும் நான் டிசைட் பண்ணேன். அந்த ஸ்விங் லோ உடைக்குமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். பட் மார்க்கெட் உடைக்கல. ஸோ அதனால எனக்கு ட்ரேட் என்ட்ரி கிடைக்கல. ஸோ ஐ கேனாட் டேக் எ ட்ரேட். ஸோ அவ்வளோதான் சிம்பிளாக நீங்கள் வந்து எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டியது, நான் ஒரு ட்ரேட் எடுக்கணும்னா எப்படி நான் எடுக்கணும், எதை பேஸாக வச்சு நான் எடுக்கணுங்கிறதுல நான் என்னவா இருக்கணும்னா தெளிவாக இருக்கணும். பட் நிறைய பேர் என்ன பண்ணுறது இல்லைன்னா அதில் தெளிவாக இருக்கிறது. ஸோ நான் எல்லாத்தையுமே சொல்கிற ஒரு விஷயம், காமனான ஒரு விஷயம், ஒரு ட்ரேட் எடுக்கிறது முக்கியம் கிடையாது. பட் ஒரு ட்ரேட் எடுக்கும் போது நம்மளோட கான்ஃபிடென்ட் எந்த அளவில் இருக்குது, என்னோட கான்ஃபிடென்ட் எந்த அளவில் இருக்குன்னு பார்த்து தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட காப்பி ட்ரேடிங் கிளைண்ட்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நான் ஏன் இந்த ட்ரேடை எடுக்கல அப்படின்னா, என்னோட காப்பி ட்ரேடிங் கிளைண்ட் அக்கௌண்ட்ல காஸ்ட் டு காஸ்ட் நான் முடிச்சுக்கிட்டேன். என்ன பண்ணிக்கிட்டேன், காஸ்ட் டு காஸ்ட் முடிச்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், என்னன்னா என்னுடைய கான்ஃபிடென்ட் லெவல் இந்த காஸ்ட் டு காஸ்ட்லேயே முடிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த இடத்துல இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல ஃபிளிப் வச்சிருச்சு. அப்போ ட்ரெண்ட் மாறாத வரைக்கும் இங்கேருந்து செல் ஆகுங்கிறத டிட்டர்மைன் பண்ண முடியல. என்னுடைய ஓன் கேபிட்டலா நான் அடிச்சா ஸ்டாப் லாஸ் இந்த டார்கெட் விட்டுருவேன். பட் என்னோட கிளைண்ட் அக்கௌண்ட்ல எனக்குன்னு ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் ப்ராப்பரா செட்டப் வேணுங்கிறப்போ இந்த இடத்துல லாஸ்ட் ஃபிளிப் வச்சிச்சு, இந்த ஸ்விங்கில் உடைக்காத வரைக்கும் என்னால் வந்துட்டு செல் போக முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா மார்க்கெட்டு இந்த காஸ்ட் காஸ்ட் வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ண. பிகாஸ் ஆஃப் ஐ நீட் எ ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன், ஐ நீட் ஃபார் த ப்ராப்பர் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற சொல்கிறேன். ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கு ஸ்விங் லோ பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, ப்ராப்பரான என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கழிச்சிச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு சின்ன கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணேன். பட் எனக்கு கரெக்ஷன் கொடுக்காம செல் ஆயிடுச்சு. இன்கேஸ் கரெக்ஷன் கொடுத்துருந்தால் நான் என்னோட காப்பி ட்ரேடிங் கிளைண்ட் அக்கௌண்ட்லுமே ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ண முடியும். என்னோட அக்கௌண்ட் அப்படிங்கிறப்ப என்னுடைய ஓன் கேபிட்டலுங்கிறப்ப எனக்கு மார்க்கெட் இப்படி போய் ஸ்டாப் லாஸ் ஆச்சுனாலும் அதை நினைச்சு ஒரி பண்ண நான் கிடையாது. பட் என்னுடைய கிளைண்ட்ஸ் என்னை நம்பி வராங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பெஸ்ட் ட்ரேட் செட்டப் இல்லைன்னு தெரியுது. மேபி ஸ்டாப் லாஸ் அடிச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிற அவங்க ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ட்ரேட் காஸ்ட் டு காஸ்ட்ல வச்சேன். ஸோ அதனால ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆச்சு, ஒரு நல்ல ப்ராஃபிட் மிஸ் ஆச்சு. பட் ஓகே, ஸோ கேபிட்டல் வில் பி சேஃப், அவ்வளோதான். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையுமே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணேன். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா செல் என்ட்ரி எடுத்துருப்பேன். கிடைக்கல, மார்க்கெட் நியூஸ் டைம் என்ன பண்ணான், தூக்கிட்டு போயிட்டான். இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வி கேன் மேக்கிங் த என்ட்ரி. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஐ மேட் த என்ட்ரி பிகாஸ் ஆஃப் ஒயின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னுடைய ஸ்விங் லோ இருக்கு. இந்த ஸ்விங் லோவை பிரேக் பண்ணாதது வரைக்கும் எனக்கு மார்க்கெட் என்ன ஆக போகுது அப்படின்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறோம். அப்போது அதுக்கேற்ற மாதிரி எனக்கு என்ன பண்ணிருங்கன்னா இந்த இடத்துல இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, சேஞ்ச் ஆயிடுச்சு. மார்க்கெட் கண்டிப்பாக என்ன சான்சஸ் இருக்குன்னா பை ஆகும்னு சொல்லிட்டு பை எடுத்துருக்கோம். பட் கரண்டாக ஃப்ளோட்டிங்கில் லாஸ்ட் ஃப்ளோட்டிங்கில் இருக்கு. ஸோ வில் சி மார்க்கெட் என்ன ஆக போகுது. பிகாஸ் ஆஃப் வி ஆர் ஃபாலோவிங் த ட்ரெண்ட். கிளியராக பார்க்கும்போது ட்ரெண்ட் தான் ஃபாலோ பண்ணுவோம். பிகாஸ் ஆஃப் இந்த ஸ்விங் லோ உடைக்காதது வரைக்கும் மார்க்கெட் எனக்கு டார்கெட் போகலாம் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணியிருக்கேன். பட் இந்த ட்ரேட் லாஸும் ஆகலாம், அதே சமயம் டார்கெட்டும் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதனால எந்த ஒரு ட்ரேடுமே 100% சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னுடைய கான்ஃபிடென்ட் எப்படி நான் பில்ட் பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறேன். இந்த ட்ரெண்டில் மார்க்கெட் கண்டிப்பாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறத பில்ட் பண்ணுறோம். அப்போது இங்கே போச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட்டை மேக் அவுட் பண்ணுவோம். ஸோ சிம்பிள், என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம், எல்லாத்துக்கான பேஸ்டு கன்ஃபர்மேஷன். நான் அப்போ சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஹையை உடைச்சிச்சு. அப்போ இந்த லோ உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்ன பை இன் திஸ் ஏரியா. ஆனால் இந்த இடத்துல நான் ஸ்விங் லோ வளைஞ்சு வச்சிருக்கேன். ஸோ ஓகே, மார்க்கெட் பார்க்கலாம். ஸோ எனக்கு கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கிடைச்சிருச்சு. அப்போது மார்க்கெட் என்ன ஆகலாம்னா இங்கேருந்து மேலே போகலாம். ஸோ அதனால தான் பை அண்ட் ட்ரேட் இருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இப்போது ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா நான் எதில் தெளிவாக இருக்கணும் அப்படின்னா
மார்க்கெட்டுடைய மொமெண்டம் எந்த டைரக்ஷன்ல இருக்கு, அந்த டைரக்ஷன்ல நான் எதை பேஸா வைக்கிறது, என்ன ரீசனுக்காக நான் ட்ரேட் எடுக்கிறது, அதெல்லாம் நீங்க பேஸா வச்சு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகலாம். ஏன்னா என்னோட 5% ROI நான் காமிச்சேன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையுமே லாஸ் வந்தாலும் நோ இஷ்யூஸ், பிகாஸ் ஆஃப் என்னோட ப்ராஃபிட்ல தான் எனக்கு என்ன ஆக போகுது, லாஸ் ஆக போகுது. அதனால ஆப்பர்ச்சுனிட்டியை எக்கானமிக் மிஸ் பண்ணக்கூடாது. நான் வந்து போலாம் போக்கில் என்ட்ரி எடுத்தாதான் அது தப்பே தவிர எனக்கு தேவையான டவுன் ட்ரெண்ட் அதே மாதிரி ஸ்விங் லோ உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கான ப்ராபபிலிட்டி கன்ஃபர்மேஷன் நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா கேண்டில் கன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அந்த கேண்டில் கன்ஃபர்மேஷனுமே எனக்கு என்ன இருக்குன்னா ஒரு அக்ரெசிவான இந்த கேண்டலோட ஹையை எடுத்துச்சு. ஸோ நார்மலாக செல்லிங் ப்ரெஷர் இருக்க கேண்டலோட ஹையை பையிங் ப்ரெஷர் எடுத்துச்சு. அப்போ மார்க்கெட்டு பை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற பேஸாக வச்சு தான் நம்ம வந்து பை என்ட்ரி போயிருக்கோம். ஸோ ஓகேவா? ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ஒரு நல்ல ட்ரேட் செட்டப் இருக்குன்னா வி கேன் மேக்கிங் குட் ப்ராஃபிட். எனிவே அண்ட் பை பை. See you all.